ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலே பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா, எல்லாருமே வந்து இந்த சைடு உட்காந்துக்கிட்டு, எலோ வீட்ல வந்து பாடி இருந்து எடுக்க போற மாரி முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படியே உட்காந்துருப்பாங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எதுக்குடா அந்த டாஸ்க் இப்படி ஆடுறீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவங்க ஆடி எப்போ டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் வேற 1 மணி நேரம் 17 நிமிஷம் கொடுத்துட்டாப்புல. கிட்டத்தட்ட இப்போ ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு 1 மணி நேரம் இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஒரு விதிமீறல் நடந்திருக்கு இது உள்ள. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவும், திவ்யாவும் பேசியிருக்காங்க. பார்வதியோடைய பிளானுக்கான இனிஷியேஷன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வரலாற்றிலே ஒரு குப்பையான ஒரு டாஸ்க் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவங்க விளையாண்டுருக்க ஒரு டாஸ்க் தான். இதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஒரு மைண்ட் கேமா இல்ல ஒரு வெங்காயம் கிடையாது. இது வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவர்ஸுக்கும் நாங்களும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரவுண்ட போட்டுக்கிட்டோம். 1 மணி நேரங்கிறப்ப நாங்களும் 1 மணி நேரம் அப்படியே சுத்தி கிடக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப நான் உட்காந்து சுத்திட்டு இருக்கேன். கீழ நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா, நான் நடந்துட்டு தான் இருக்கேன். நான் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டாஸ்க். இந்த மாரிலாம் வந்து இருக்க முடியாது. இதுல என்ன விதிமீறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு இது இருக்கும். மைக்ரோவேவ் ஓவன வச்சுட்டு அந்த கால்குலேஷன் பண்ணுவானுங்க. அது பண்ணதோட சரி, வெளிய வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மூதேவிங்க என்ன பண்ணுது, இந்த எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேப் இருக்குல்ல, அத வந்து கொஞ்சம் லைட்டா திறந்து வச்சுட்டு சொட்டு வரும் பாருங்க. அது ஒரு ஒரு செகண்டுக்கு வர மாரி. அந்த சொட்ட வந்து ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டு சபரிகிட்ட வந்து சொல்ட்டான். இந்த மாரி பார்த்து பண்ணிக்கோ அப்டின்ட்டு. சரியா? ஸோ வந்துட்டு இவன் பாட்டு வந்துட்டு, இவங்க சும்மா இருந்தாலும் பரவால்ல. அந்த விக்ரமு, அரோரா, எஃப்ஜே இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊன்னு கத்திக்கிட்டு நடுவுல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டும், ரொம்ப வந்து கடுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ட்ரிகர் பண்றானுங்க அப்படிங்கிறது ஆரம்பிச்சுட்டானுங்க. ஓகேவா? ஸோ அது தெளிவா தெரியுது. இந்த டாஸ்க் வந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் பார்வதியோட பிளான். ஸோ மைண்ட் கேம் விளையாடுறது விக்ரம் தான். விக்ரம். அவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து தான் பார்வதி வந்து அடிச்சு தூக்கியிருக்காங்க. இப்போ 2வது ரவுண்ட்ல என்ன செய்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அணி வந்து வெற்றி பெற்றிருக்கதா வந்து தகவல் வந்திருக்கு. பார்வதி அணியில யார் இருக்கா? யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும்ல. கமருதீன் போயிட்டு இருக்காரு. பார்வதி வந்து எண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் தெரியல. இன்னும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணா தான் கிடைக்கும் ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் இங்க வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி. அடுத்து என்ன மேட்ரு? விதிமீறல் சொல்ட்டீங்க. ஓகே. இதுக்கு பிக் பாஸ் என்ன பண்ண போறாரு? சபரி டீம் ஏற்கனவே தோத்துட்டு தான் இருக்காய்ங்க. சரி இதில ஜெயிக்குதான்னு பார்த்துட்டு, அது நல்ல முடிவா சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க திருப்பி இன்னொரு சம்பவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சாண்ட்ராவும், திவ்யாவும் டிஸ்கஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. "யோவ்! என்னையா சொல்ற?" அப்படின்றீங்களா? ஆமாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. "சாண்ட்ராக்கா, எனக்கு எவ்வளோக்கா? 1, 2, 3 நீங்க பாயிண்ட்டா பேசுங்க. இல்ல நான் அட்ரஸ் பண்ணிருவேன்." அப்படின்ற மாரி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ என்னன்னா, அந்த கால்குலேஷன் பண்றாங்கல்ல. வினோத் வந்து நடந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அமித் வந்து இருக்காரு. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்றதற்காக, கானா வினோத் வந்து பக்கத்துல இருந்து சொல்ல இவங்க எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க அடிக்கடி பாரு ஆயிடுச்சு பாரு, இதாயிடுச்சு அப்படின்ட்டு. மத்தபடி பெர்சனலா எதுவும் பேசல. டாஸ்க் வைஸ்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இது டாஸ்க் வைஸ்ங்கிற பேசி தான் ஆவணும். சரியா? உடனே முதல் முறையா பேசிட்டாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து போட்டு நடக்கானுங்க. அந்த மாரி ஒரு வெங்காயம் நடக்கல. சாண்ட்ரா வந்து இன்னமும் வந்து சாண்ட்ராடா சாண்ட்ரா அப்படின்ற மாரி கெத்தா தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திவ்யாவ தான் வந்து வாய விடுது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த குரூப் அரோரா, விக்ரம், இந்த ஆதிரை, எஃப்ஜேலாம் வெளிய அனுப்பி விடுங்கடா. சும்மா நச நச நசன்ட்டு கத்தின்னு கிடக்காங்க உள்ள அப்படின்ற மாரி பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய அடுத்த எலிவேஷன் நம்ம பார்வதி. இனிமேல் நம்ம ஜெயிக்கணும்டா. அப்ப ஜெயிக்கணும்னா கானா வினோத் தான் ரொம்ப க்ளோஸா இருக்காய்ங்க. இப்ப இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல 2வது ரவுண்டு. கானா வினோத் தான் வந்து அடுத்து வந்து லீடுல இருக்காய்ங்க நம்ம கூட. அவைங்கள வந்து தோற்கடிக்கணும். ஏன்னா அவைங்க ரொம்ப க்ளோஸ் தான் போல இவைங்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படிதான் சொல்றாய்ங்க. இன்னும் அதுக்கு என்ன தகவல் தான் தெரியல. நான் அத அப்டேட் பண்றேன். பட் இருந்தாலும் இவ்ளோ டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால தான் பாரதி பிளான் போட்டு, அதனால ட்ரிகர் பண்ணி, அதனால கானா வினோத் வந்து அடிச்சு நொறுக்கி, இன்னைக்கு நைட் ஒரு கலவரம், பெரிய கலவரம் வரும்னு நெனைக்கிறேன். இது 24/7 டாஸ்க்லாம் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். நைட்டோட முடிஞ்சிரும். நைட் ஒரு நேரம் வரைக்கும். ஒரு 9, 10 மணி வரைக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே. ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்சு வெளிய இன்னைக்கு காசிப்ஸ்லாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உள்ள போய் தூங்கிட்டு எல்லாம் வந்து படுத்துருவாய்ங்க. கிளாக் டாக்ஸ் நின்னு வந்து டயர்ட் ஆயிரும் எல்லாத்துக்கும் அப்படின்றதுனால, கண்டிப்பா காசிப் செஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி.
சரி இந்த சாண்ட்ரா மேட்ரு, அதாவது உள்ள வந்து வச்சிருக்கிறது வந்து பிரஜனோட துணியே கிடையாதுன்னு சொல்லி ரம்யா வந்து ஒரு பிரேக்கிங்கான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்ப திவ்யாவோடது தான் சாண்ட்ரா இது பக்கத்துல. நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒதுக்கி வச்சுர்றேன். நான் வச்சுர்றேன் அவ்வளோதான். உடனே பிரஜன் போன பிறகு நீ இப்படி பண்றன்னு சொல்லி சொன்னது நம்ம பிரஜன் துணி நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது சாண்ட்ரா துணியாம். அடப்பாவி! அது மட்டும் கனிக்கு வந்து அவன் சும்மா நடிக்காத அப்படின்னு சொன்னாங்களாம். அது உண்மையிலே நடிக்காதெல்லாம் சொல்லலையாம். அத வந்து வெளிய வந்து பரப்பிட்டாங்களாம். ஏம்மா நீ சொன்னது தானே பரப்புனாய்ங்க நடிக்காதன்ட்டு. என்னமோ நீ என்னமோ வேற ஏதோ சொன்ன மாரி இப்போன்னு சொல்லி கிடக்க. அதாவது நான் வந்து மீன் பண்ணி அத நடிக்காதீங்கன்னு சொல்லல. அத அவங்க வெறுப்பேத்துறதுக்கு சும்மா காயா கலாய்ச்சேன் அப்படின்றாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீ சொன்னது தான் சொன்னாய்ங்க எல்லாம். யார்றா அவ? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.